கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே உங்களோடு ஜெபத்திலே கலந்து கொள்வதை பாக்கியமாக கருதுகிறேன். நன்றாக கவனியுங்கள். இன்று ஒரு அற்புதமான விஷயத்தை தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். ஐயா, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒருபோதும் தோற்று போகாத ஒரு நல்ல ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நிச்சயமாய் ஒருபோதும் தோற்று போக முடியாத, நீங்கள் தோற்று போக முடியாத, நிச்சயமாய் ஜெயம் கொள்ளுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ முடியும். அந்த வெற்றி வாழ்க்கையின் ரகசியம் என்ன என்பதை குறித்து வேதத்தின்படியே, வேத சத்தியத்தின்படியே தியானித்து விட்டு இன்று ஜெபிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் எத்தனை ஆபத்தானதாக இருந்தாலும் சரி, எத்தனை கொடூரமானதாக இருந்தாலும் சரி, எத்தனை பலவான்கள் உங்களுக்கு விரோதமாய் அல்லது எத்தனையோ பேர் ஒரு கூட்டமாக கூடி நின்று உங்களுக்கு விரோதமாய் கொக்கரித்தாலும் சரி, பிரச்சனைகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் உங்களை சூழ்ந்து கொண்டது போல, பெருவெள்ளம் வந்து உங்களை சூழ்ந்து கொண்டது போல சூழ்ந்து கொண்டாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவரே உங்களுக்காக கொடியேற்றுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாய் எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா சிக்கல்கள், சிரமங்கள், எல்லா பெர்சிக்யூஷன்களிலும் இருந்து கர்த்தர் உங்களை நிச்சயமாய் விடுவித்து உயர்த்துவார். உங்களுக்கு விரோதமாய் ஒருவனும் ஒருபோதும் ஒரு பிரச்சனையும் எதிர் நிற்பதில்லை என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நாளும் தோற்று போகவே முடியாது. ஐயா, நீங்கள் ஒரு நாளும் தோற்று போகவே முடியாது. நீங்கள் இருக்கிற ஒருவேளை தோல்வியுற்றது போன்ற ஒரு சூழ்நிலையிலே அமர்ந்து கொண்டு, ஐயா, என்னை குறித்தா சொல்லுகிறீர்கள், என் வாழ்க்கையை குறித்தா சொல்லுகிறீர்கள், நான் தோல்வியிலே துவண்டு போயிருக்கிறேன், தோற்று தொலைந்து போனேன், என் வாழ்க்கை முடிவின் அழிவின் விளிம்பிலே இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். ஆனாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது முடிவல்ல, இது நிச்சயமாய் முடிவல்ல. இந்த முடிவில் இருந்து ஒரு அற்புதமான ஆரம்பம் உண்டாகும், ஒரு ஜெய வாழ்க்கை தொடங்கும், ஒரு சுகவாழ்வு, உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிக்கும். சீக்கிரமாய் சாத்தானை, உங்களை உபத்திரவப்படுத்துகிற, உங்களை துன்பப்படுத்தின, உங்களை பாடாப்படுத்துகிற பொல்லாத சத்துருவை சீக்கிரமாய் சமாதானத்தின் தேவன் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சமாதானத்தை தருகிற சமாதானத்தின் தேவன் தாமே உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருக்களையும் உங்கள் காலின் கீழே மிதித்து போடுவார் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான காரியத்தை யோசுவா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 8ஆம் வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் தியானித்து பார்த்தோமானால் ஒரு அற்புதமான ரகசியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் யோசுவாவுக்கு மோசே மரித்த பிறகு யோசுவா சந்திக்க வேண்டிய பல்வேறு பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் இருக்கிறது. ஐயா, யோசுவா கடந்து செல்ல வேண்டிய பல்வேறு டேஞ்சரஸான வழிகள் இருக்கிறது. அவன் எதிர்கொள்ள வேண்டிய ராஜ்யங்களும் ராஜாக்களும் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த பூமியை அவர்கள் அடையும் வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ ராஜ்யங்களும் ராஜாக்களும், ராஜாக்களின் கூட்டமைப்புகளும் தேசங்களின் கூட்டமைப்புகளும் ஒன்றாக சேர்ந்து யோசுவாவையும் தேவ ஜனங்களை எதிர்த்தார்கள். அது போன்ற ஒரு சூழ்நிலையிலே கடந்து செல்லவிருந்த அற்புதமான ஒரு தாசனாகிய யோசுவாவிடம் கர்த்தர் சொன்ன அந்த அற்புதமான ரகசியத்தை, வெற்றி வாழ்க்கையின் ரகசியத்தை, வெற்றிகரமான ஊழியத்தின், வெற்றிகரமான வாழ்க்கையின் ரகசியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நிச்சயமாகவே வேதத்திலே எழுதப்பட்ட இந்த அற்புதமான ரகசியம் இது யோசுவாவுக்காகவோ மோசேக்காகவோ எழுதப்பட்டதல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களுக்காகவும் எனக்காகவும் எழுதப்பட்டது. நன்றாக கவனியுங்கள். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு அவர் கொடுப்பேன் என்று சொன்ன, நன்றாக கவனியுங்கள். கர்த்தருடைய வேதத்திலே நீங்கள் எவைகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரோ, ஐயா, இந்த ஒருவேளை இந்த ஜெப வேளையிலே அல்லது ஒருவேளை தேவ மனிதர்கள் சொன்ன வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் எவைகள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்று அவருடைய வார்த்தையின்படியே உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரோ, வார்த்தையின்படியே வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ, அப்படியாய் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன நல்ல காரியங்களை, நல்ல வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். நிச்சயமாக கர்த்தர் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி, மோசே சொன்னபடி உங்கள் கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். கொடுப்பேன் அல்ல, கொடுத்தேன். உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுப்பார்
கொடுப்பார் அல்ல, கொடுத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அதை சுதந்திரமாய் பெற்றுக்கொண்டு அனுபவிக்க வேண்டிய அல்லது பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஒரு கடமை நம்முடைய கரத்திலே இருக்கிறது. ஐயா, அந்த உரிமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அது உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வாக்களித்த தேசம். அது நிச்சயமாய் கர்த்தர் வாக்குத்தத்தமாய் தந்த அற்புதமான வாக்குத்தத்தங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் கால் மிதிக்கிற இடங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்குமாய் என்றென்றும் இருக்கும் வண்ணமாய் கொடுப்பார் என்பதிலே மாற்றம் இல்லை. ஐயா, உங்கள் எல்லை, உங்கள் எதிர்கால ஆசைகளின் எல்லை அல்லது உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளின் எல்லை எப்படி இருக்கும்? 4ஆம் வசனத்திலே அற்புதமாக கர்த்தர் விவரிக்கிறது போலவே அது நிச்சயமாய் எல்லையில்லா ஆசீர்வாதங்களை, ஐயா, வானமே எல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அற்புதமான மகிமையான மேன்மையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். நிச்சயமாய் உங்கள் எல்லைகள் பெரிதாயிருக்கும். உங்கள் எல்லைகள் நீங்கள் விரும்பின, நீங்கள் விசுவாசிக்கிற, நீங்கள் உங்கள் கால் பதிக்கிற, உங்கள் கண் பார்க்கிற பூமி எல்லாம், நீங்கள் கால் மிதிக்கிற தேசம் எல்லாம், நீங்கள் ஆசைப்பட்டு கேட்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அப்படியாய் விசுவாசிக்கிற உங்களுக்கும் நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ, எதை உண்மையாய் உத்தமமாய் தேவ சமூகத்தில் இருந்து விசுவாசிக்கிறீர்களோ அவைகளெல்லாம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே வந்து பலிக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. வசனம் 5 சொல்லப்பட்டிருக்கிறபடி நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் ஒரு சக்தியும் ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு முன்பாக எதிர் நிற்பதில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் விசுவாசியுங்கள். உங்களுக்கு விரோதமாய் நிற்பது எல்லாம் ஒரு நாளிலே தன்னாலே விழுந்து தரைமட்டமாய் போய்விடும். அரண்களைப் போல இருக்கிற அல்லது ஒருவேளை எரிகோ பதில்களைப் போல உங்களை சுற்றிலும் அடக்கி ஒடுக்கி உங்களை எழும்ப விடாதபடி, உங்களை உயர விடாதபடி, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படாதபடி அல்லது நீங்கள் விடுவிக்கப்படாதபடி உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா எரிகோ மதில்களும் நிச்சயமாய் ஒரு நாளிலே தன்னாலே விழுந்து தரைமட்டமாகும். ஒன்றும் உங்களுக்கு முன்பாக எதிர் நிற்பதில்லை. பாருங்கள், கர்த்தர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாரே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் இன்று உங்களோடும் சொல்ல முடியும், நான் மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு இருந்தது போல உங்களோடும் இருப்பேன். நான் உங்களுக்கு சொன்னதை செய்து நிறைவேற்றும் அளவும் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தரே சொல்லுகிறார். ஆதலினால் என்ன செய்யலாதலினால் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். ஓ மைட்டி காட், பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், தைரியமாயிருங்கள். எந்த சூழ்நிலையை கண்டும் எத்தனை பிரச்சனைகளை கண்டும் ஒருபோதும் பயப்படாதிருங்கள். ஐயா, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று அவருடைய வார்த்தைகள் மூலமாய் உங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகளை எல்லாம் நிச்சயமாய் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். பாருங்க, இவைகளை எல்லாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு, ஐயா, இந்த வெற்றிகளை எல்லாம் உங்களுக்கு சுதந்திரமாக எடுத்துக் கொள்வதற்கு, இந்த நல்ல ஜெயமுள்ள வாழ்க்கையை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த அற்புதங்களின் ரகசியத்தை, ஐயா, அந்த பெற்றுக்கொள்வதின் ரகசியத்தை கர்த்தர் இங்கே 7 மற்றும் 8ஆம் வசனங்களிலே திட்டமாய் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாய் நீங்களும் நானும் அதை கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் தோல்வி இல்லை, ஒரு நாளும் நீங்கள் தோற்று போவதில்லை. நீங்கள் ஜெயம் கொள்ள பிறந்தவர்கள், நாம் ஜெயம் கொள்ள பிறந்தவர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். பாருங்கள், கர்த்தர் சொல்றாரு, ரொம்ப அற்புதமான காரியம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி, ஐயா, கர்த்தருடைய கற்பனைகள் கட்டளைகளின்படி செய்ய மாத்திரம் கவனமாய் இருக்கும்படிக்கு மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். எதற்கு? கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த நல்ல வார்த்தைகளின்படி எல்லாம் செய்ய மாத்திரம் நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். அப்பொழுது நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அந்த நல்ல வார்த்தைகளை, கற்பனைகளை, கட்டளைகளை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருங்கள். ஓ
mighty God, what a secret. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் மாறாத தீர்க்க தரிசனம். ஐயா, இது ஒரு நாளும் மாறாத வெற்றியின் ரகசியம் என்பதை மறந்து விடாதிருங்கள். யாரோ எங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, யாரோ எங்களுக்கு இப்படி நடக்கும்னு சொன்னாங்க, ஐயா இப்படி செய்து நடக்கும்னு சொன்னாங்க, நாங்க காத்திருக்கிறோம் நடந்த மாதிரியே இல்ல, அல்லது எங்களுக்கு இப்படித்தான் நடக்கும் என்று சொன்னார்கள். இன்னும் பல வருடங்களாக நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் குடும்பமாய் காத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கு வேண்டிய சூழ்நிலைகளே இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்திருக்கிற ஆபத்துகள் எல்லாம் மேலும் 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 வந்து உங்களை மிகவும் துன்பப்படுத்தி துயரப்படுத்தி கொண்டிருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே கொள்ள வேண்டும். யார் என்ன சொன்னாலும் சரி, எந்த மனிதன் உங்களுக்கு என்ன சொல்லி இருந்தாலும் சரி, நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் ஒரு நாளும் தோற்று போகாது. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் ஒரு நாளும் தோற்று போகாது, ஒரு நாளும் மாறி போகாது. நிச்சயமாய் நீங்கள் அதன்படி செய்ய கவனமாய் இருக்கும்படி நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருக்கும் பொழுது, நீங்கள் போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளுவதோடு மகா பெரிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சுதந்திரங்களை, ஆசீர்வாதங்களை, மேன்மையான மகிமையான காரியங்களை நிச்சயமாய் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். இன்னும் நன்றாக கவனியுங்கள். இன்னும் ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது. ஐயா, இந்த கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகள் எல்லாம், கர்த்தர் உங்களுக்காக பேசி உங்களுக்காகவே எழுதி கொடுத்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்திலே என்ன எழுதி கொடுத்திருக்கிறாரோ, உங்களுக்காய் கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளை எல்லாம் உங்கள் வாயை விட்டு பிரியாதிருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலை வந்தா என்ன, எத்தனை ஆபத்துகள் உபத்திரவங்கள் வந்தா என்ன, ஐயா எங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டமாய் கூடியிருக்கிறார்கள், எங்களுக்கு விரோதமாய் துராலோசனை சதியும் சற்பனையும் செய்கிறார்கள், எங்களுக்கு விரோதமாய் 1000 பேர் கூடி நின்று எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் கொக்கரிக்கிறார்கள் என்று சொன்னாலும், நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் உங்கள் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டிய காரியம், எனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டமெல்லாம் என் தேவனால் கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் என் பட்சமாய் வருவார்கள் என்று உறுதியாய் அறிக்கையிடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயோ இப்படியாய் கூடிவிட்டார்கள், நாங்கள் என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு விரோதமாய் இத்தனை 1000 பேர் கூடியிருக்கிறார்கள், அல்லது எங்களுக்கு விரோதமாய், என் மகளுக்கு விரோதமாய் இவர்கள் எல்லாம் சதி செய்கிறார்கள், நன்மை செய்வேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் என் மகளை நட்டாற்றில் விட்டதோடு மாத்திரமல்ல அவளுக்கு சதி செய்கிறார்கள், கூட்டம் கூடுகிறார்கள் என்று நீங்கள் அறிக்கையிட்டு நெகட்டிவாய் பேசுகிறதை விடவும், எதிர்மறையாய் தீமையான காரியங்களை அல்லது குறை சொல்லி முறுமுறுக்கிறதை காட்டிலும் நீங்கள் சொல்லுங்கள், எவர்கள் எங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்களோ அவர்கள் எல்லாம் ஒரு நாளிலே எங்கள் பட்சமாய் வருவார்கள். எப்படி வருவார்கள்? ஐயா, பிரயோஜனம் இல்லாம இருக்கிறது போல இருக்கிற என் கணவனை கர்த்தர் மிகவும் பிரயோஜனம் உள்ள ஒரு மனிதனாய், ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் என்னையும் என் கணவனையும் கர்த்தர் மாற்றுவார். என் குடும்பத்தை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நாங்கள் மேன்மை அடைவோம். நாங்கள் விரும்பின எங்கள் கால் மிதிக்கிற தேசத்தை எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு சொந்தமாய் கொடுப்பார் என்று விசுவாச அறிக்கை பண்ணுங்கள். இந்த காரியங்கள், இந்த வார்த்தைகள் உங்கள் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. உங்களுக்கு விரோதமாய் வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீங்கள் காணும் போதெல்லாம், கேள்விப்படும் போதெல்லாம் சொல்லுங்கள், எங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், ஆனால் 7 வழியாய் சிதறி போவார்கள், ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது. தைரியமாய் இந்த காரியங்கள், இந்த நல்ல வார்த்தைகள் உங்கள் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஐயா, வெள்ளியும் இல்ல பொன்னும் இல்ல, ஆனால் வெள்ளியும் பொன்னும் என் தேவனுடையது, வெள்ளியும் பொன்னும் எங்கள் காலில் கீழே இருக்கிறது. என் தகப்பன் ஐஸ்வர்ய சம்பளன், அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே, சொல்லுங்க வாயத்திறந்து, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே எங்கள் குறைவுகளை எல்லாம் அவரே தம்முடைய மகிமையிலே அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லுங்கள். எங்கும் எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க செய்கிறவர் எங்களோட இருக்கிறார் என்று சொல்லுங்கள். எங்களுக்கு யாருமே இல்லை, உதவி செய்வார், எங்களை தேற்றுவார், எங்களை அனுசரிப்பார், எங்களுக்கு ஆதரவு செய்வார், யாருமே இல்லை என்று சொல்லாதிருங்கள். யாருமே இல்லாதது போல் இருந்தாலும் எங்களுக்கு தேற்றரவு செய்கிற, எங்களுக்கு துணையாளராய், எங்களை தேற்றரவு செய்கிறவராய், எங்கள் உதவியாளராய் இருக்கிற எங்கள் பரிசுத்த ஆவியாகிய தேவன் எங்களோட இருக்கிறார். அவர் எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க செய்வார் என்று தைரியமாய் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம்
புஸ்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாயை விட்டு பிரியாதிருக்கட்டும். ஹல்லேலூயா. அவற்றை நீங்கள் அப்படியே எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நீங்கள் கவனமாய் இருக்கும்படிக்கு அதை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பீர்களாக. நிச்சயமாக இரவும் பகலும் தியானியுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், தியானியுங்கள், ஜெபியுங்கள். நிச்சயமாய் தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார் யோசுவாவை பார்த்து, இன்று உங்களையும் பார்த்து சொல்லுகிற அதே வார்த்தை என்னவென்றால், இரவும் பகலும் அதை தியானித்து அதன்படி அதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி நீங்கள் கவனமாய் இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வழியை நீங்களே வாய்க்க பண்ணுவீர்கள். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவீர்கள். கலங்காதிருங்கள், திகையாதிருங்கள். நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருக்கிறார். இருப்பார் அல்ல, இருக்கிறார். Mighty God. எத்தனை அற்புதமான வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறீர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. ஆதலினால் ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள். நிச்சயமாய் எல்லா சூழ்நிலைகளிலும் யாரோ மந்திரம் சூனியம் செய்து விட்டார்கள் என்று சொல்லுகிற அதே வேளையிலே அதை குறித்து பயப்படாமல், கலங்காமல், முறுமுறுக்காமல், எங்களுக்கு விரோதமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற எங்களுக்கு விரோதமாய் மந்திரமும் இல்லை, மாயாஜாலமும் இல்லை, சதியும் இல்லை, சூனியமும் இல்லை, ஒன்றும் எங்கள் மீது பலன் செய்யாது என்று உங்கள் வாயை விட்டு இந்த சத்தியம் பிரியாதிருக்கும் பொழுது, உங்கள் சூழ்நிலைகளுக்கு எதிராய், உங்கள் பிரச்சனைகளுக்கு எதிராய், உங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா உபத்திரவங்களுக்கும் எதிராய் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிடும் பொழுது நீங்கள் புத்திமானாய் நடந்து கொள்ளுவீர்கள். உங்கள் காரியங்களை நீங்களே வாய்க்க பண்ணுவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நிச்சயமாய் நீங்கள் திகையாமல், கலங்காமல், பயப்படாமல் இருக்க முடியும். நீங்கள் போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய மகிமை உங்களை நிச்சயமாய் காத்துக்கொள்ளும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் பாருங்க, பர்மா பார்டர்ல இருந்து அங்கே மணிப்பூரிலே கூட்டங்களை நடத்தி முடித்துவிட்டு அப்படியாய் நாங்கள் கடந்து அப்படியே நாகாலாந்து வழியாக அசாம் மற்றும் வெஸ்ட் பெங்கால் மற்றும் சிக்கிம், சைனா பார்டர் மற்றும் நேபாள் பார்டர் வழியாக கடந்து வந்து அநேக இடங்களிலே ஒரிசா மற்றும் பீகார் மற்றும் பஞ்சாப், காஷ்மீர் வரையான பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வரப்போகிற கூட்டங்களுக்காக ஆயத்த பணிகளை நாங்கள் விரைவாய் துரிதமாய் செய்து கொண்டிருந்தபடியினாலே சில நாட்களிலே ஜபங்களை போட முடியவில்லை. ஆனாலும் அநேகர் ஏற்கனவே இருந்த ஜபங்களை கேட்டு, ஏற்கனவே இருந்த இரவு ஜபங்களை, நடுஜாம ஜபங்களை, காலை ஜபங்களை கேட்டு திடனடைந்தீர்கள் என்று கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். இன்று வரக்கூடிய இந்த வாரம் சனி ஞாயிறுகளிலே தூத்துக்குடியிலே காய்கனி மைதானத்திலே வைத்து ஒரு அற்புதமான பிரம்மாண்டமான கூட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த 5 நாள் நடக்க போகிற கூட்டங்களிலே கடைசி 2 நாட்களிலே உங்களுடைய சகோதரனாகிய நான் பேசுகிறேன். நிச்சயமாக லைவ் வரும். நிச்சயமாக லைவ் பாருங்கள். அந்த சுவிசேஷ சுகமளிக்கும் கூட்டங்கள் உங்களுக்கு ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை தரும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள தேவனே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எத்தனையோ பிரச்சனைகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகளின் வழியாய் கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் சுவாமி. எத்தனையோ ஆபத்துகளிலும், சிக்கல்களிலும், சிரமங்களிலும் இருக்கிற ஒருவரும் தோற்று போகாதபடி, ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாளும் இவர்கள் தோற்று போகாதபடி பலம் கொண்டு திடமனதாய் இருந்து நீங்கள் கொடுக்கிற அற்புதமான வாக்குத்தத்தங்களை, அதிசயமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் நீர் உம்முடைய பிள்ளைகளை நடத்துகிற மேன்மையான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் எல்லைகள் பெரிதாகும்படியாய் இவர்கள் சொன்னதுபடியே கர்த்தாவே, நீர் இவர்களுக்கு சொன்னபடியே இவர்கள் ஆசைப்பட்டு விரும்பி கேட்டுக்கொள்ளுகிற, ஜெபிக்கிற, காலடி மிதிக்கிற எவ்விடத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் என்றென்றும் இருக்கும் இடமாய் நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வருகிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து ஜெயம் கொள்ளுவதற்காய் நீர் கற்றுக் கொடுத்த ஒரு நல்ல அற்புதமான ரகசியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு
பயந்தவர்களிடத்தில் என் தேவனுடைய ரகசியம் இருக்கிறது என்று வாசிக்கிறோமே, அப்படியாய் ஓ லார்ட் இவர்கள் போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி, ஓ லார்ட் இவர்கள் அப்பா நீங்க கொடுத்த நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் இரவும் பகலும் உம்முடைய வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாய், அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய், ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கூட்டங்களும் நிச்சயமாய் சிதறடிக்கப்படும்படியாய், ஐயா ஒரு வழியாய் வருகிறவர்கள் எல்லாம் 7 வழியாய் சிதறி போகும்படியாய், நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பொல்லாத சத்துரு கட்டி வைத்திருக்கிற எல்லா அரண்களும், எரிகோ கோட்டைகள் போன்ற எல்லா அரண்களும் கோட்டைகளும் தன்னாலே விழுந்து தரைமட்டம் ஆகும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய், ஒருவரும் சோர்ந்து போகாதபடி ஒரு தெய்வீக அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். சுவாமி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற உம்முடைய அன்பு கரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்கள் கையின் பிரயாசங்களை மேன்மைப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம். இதற்காக ஜெபிக்கிற இந்த ஊழியங்களை தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் அளவில்லாமல் இறங்கும்படியாய், கர்த்தர் இவர்களுடைய நல்ல ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கவலைப்படாதிருங்கள். நீங்களே உங்கள் வழியை வாய்க்க பண்ணுவீர்கள், புத்திமானாய் நடந்து கொள்ளுவீர்கள். நீங்கள் கால் மிதிக்கிற ஆசைப்பட்டு நீங்கள் விரும்பி எதை எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த கால் மிதிக்கிற கண் பார்க்கிற தேசத்தை எல்லாம், அந்த மகிமையான ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்குமாய் என்றென்றும் இருக்கும் வண்ணமாய் கொடுப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள்.